ஹாய் ஹலோ பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் வந்து எல்லாருமே வந்து சேனல் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆனால் எல்லாரும் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பெரிய ஆளுன்னு ஆசைப்படுறாங்க. இப்போ நான் கூட வந்து என்னோட டார்கெட்டு யாரை வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பெரிய யூடியூபரோட நான் வந்து அவரை மாதிரி ஆகணும், அவரை பீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஆனால் வந்து கனவு காங்குறேன். ஆனால் வந்து நான் அவரோட போட்டி போடணுங்கும் போது முடியாத ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு கிடைக்கிற வியூஸும் அவருக்கு கிடைக்கிற விஷயம் ஏணி வச்சா கூட எட்டாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற எல்லா யூடியூபர்ஸுக்கும் யூடியூப் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ஆப்ஷனை கொண்டு வராங்க. அந்த ஆப்ஷன் மூலயமா 10,000க்கு கீழே உள்ள யூடியூபர்ஸ், 10,000 சப்ஸ்கிரைபர், 10K சப்ஸ்கிரைபர் கீழே உள்ள யூடியூபர்ஸ் வந்து தனியாக வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி அவங்க நிறையா சஜஸ்டட் ரெக்கமெண்டில் கொண்டு போயிருக்க புதுசாக ஒரு ஆப்ஷனை உண்டாக போகிறாங்க. அந்த ஆப்ஷன் மூலயமா எப்பப்பெல்லாம் உங்கள் வீடியோ வரும், யார் வீடியோலாம் வரும்ன்ற ஃபுல் டீட்டெயிலை இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், என்னோடய வீடியோ மறந்தால் ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு யாராச்சும் என்னோடய சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அடிக்கடி நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, என்னன்னு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா? லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஓகே? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய யூடியூபரோட போட்டி போட முடியாது சொல்லிட்டேன். ஸோ யூடியூப்பை வந்து புதுசாக ஒரு அதாவது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. யூடியூப்பில் வந்து எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு ஆப்ஷன் வருது. அது வந்து கொஞ்சம் கம்மியான நிறைய யூடியூபருக்கு வந்துருச்சு. அதாவது பெரிய பெரிய யூடியூபருக்கு வந்துருச்சு. அது இன்னும் நாளடைவில், அதாவது வந்து சில வாரங்கள், ஒரு மாதம், அதாவது மேக்சிமம் 2 மாதத்துக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். இது யூடியூப்பே வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் வந்துடும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் யாராச்சும் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு யாராச்சும் மைண்டில் இருந்துச்சுன்னா இதோட பெஸ்ட் டைம் வேறு எப்போவுமே வராது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து யாரும் புதுசாக யாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருங்க. இப்போவுமே எக்ஸ்ப்ளோர் மூலமா நமக்கு என்ன ஃபயராக கிடைக்க போகுது, நமக்கு என்ன லாபம், புது யூடியூபருக்கு எப்படி அதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்க போகுது கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். அதாவது வந்து புது யூடியூபர் வந்து வீடியோ போட்டுறாங்க. எக்ஸ்ப்ளோர் டேபில் வந்து அந்த புது யூடியூபர்ஸ் வீடியோ மட்டும்தான் சஜஸ்டட் ரெக்கமெண்டில் வரும், ஓகேங்களா? சரி, 10,000க்கு கீழே வந்து நிறைய யூடியூபர் இருப்பாங்களே, அதை எல்லாத்தையும் எப்படி காட்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் காட்ட மாட்டாங்க, ஓகேங்களா? உங்களோட நல்ல கண்டென்ட் போடுற ஆளுகளை சூஸ் பண்ணி அதில் காட்டுவாங்க. நல்ல கண்டென்ட் போகிற வீடியோ எப்படி சூஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் டிடெக்ஷனை பார்ப்பாங்க. அதாவது இப்போ நான் போடுற வீடியோவை ஒரு லிமிட்டுக்கு மேலே யாராச்சும் ஆள் பார்க்குறாங்க. அதாவது நான் ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன், அது 3 நிமிஷத்துக்கு மேலே ஆள் பார்க்குறாங்கன்னா அது கொஞ்சம் நல்ல கண்டென்ட், ஓகேங்களா? ஆன் பண்ண உடனே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அது கொஞ்சம் கெட்ட கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பிரிப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்புக்கு தெரியும். லைக்ஸ் யாருக்கு நிறையா இருக்குது, டிஸ்லைக் யாருக்கு நிறையா இருக்குது, கமெண்ட்ஸ் யாருக்கு நிறையா வருது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்து செப்பரேட் பண்ணி வச்சு அதில் நல்ல கண்டென்ட் போடுற யூடியூபரை வந்து அடிக்கடி வந்து காட்டுறாங்க, ஓகேங்களா? அதில் வரப்போகுது. ஸோ அதனால தான் சொன்னேன், என்னோடய வீடியோ லைக் போடுங்க ப்ளீஸ். எனக்காண்டி லைக் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் இன்னொன்று ஆந்திரைஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து ட்ரெண்டிங்கில் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து நம்பர் 4th வந்து ஆந்திரைஸ்ன்னு ஒரு இது இருக்குது. அதில் வந்து வாரம் வந்து புது யூடியூபரை வந்து போடுவாங்க. அதாவது ட்ரெண்டிங்கில் நம்பர் 4th ப்ளஸில் வந்து ஆந்திரைஸ்ன்றது வந்து வளரும் யூடியூபர், வளர்ந்துக்கிட்ட யூடியூபர், நல்ல கண்டென்ட் போகிறவங்கள அதில் வந்து ஷோ பண்ணாங்கன்னா 1 வீக் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியே வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. நிறையா ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே வரப்போகுது. எக்ஸ்ப்ளோர்ன்ற ஒரு டேப் வந்து கண்டிப்பாக வரப்போகுது. அது மூலம் நிறையா வந்து ப்ராஃபிட் புது யூடியூபர் கிடைக்க போகுது. அதனால் வந்து யாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவுமே ஆரம்பிச்சிருங்க. நல்ல கண்டென்ட்டு போடுற யூடியூபர்ஸுக்கு வந்து அவங்களுக்கே தெரியும். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களோட வீடியோ எவ்வளோ பார்க்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கணிச்சிக்கலாம். கூடிய விரைவில் வந்து நீங்களும் வந்து நல்ல வியூஸ், நல்ல சப்ஸ்கிரைபர் பெற்று முன்னேறதுக்கு வந்து நல்ல வழியை வந்து யூடியூப் கொண்டு வந்திருக்காங்க. முழுக்க புது யூடியூபருக்கு யூடியூப் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து புதுசாக வந்திருக்க யாருமே வந்து கவலைப்படாமல் தாராளமாக வீடியோ மேக் பண்ணுங்கள்.
நல்லா முன்னேறுங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.